தர்ம நெறிகள் எல்லாமே வந்து மதங்களுடைய கட்டளைகள். மதம் அப்படிங்கிறது ஜீவனுடைய பரமாத்மா ஜீவன் உங்களுக்கு நடுவுல உள்ள அந்த நெருக்கத்தை கொண்டு பண்ணதுக்காக இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன், அதாவது விதிகளும் கொள்கைகளும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் அதுல வருது. கடவுளே ஏற்படுத்தினதுதான் மதம் அப்படிங்கிறது. அந்த விதிமுறைகள்லாம் அவர் கொடுக்கிறார். இத வந்து உலகத்துல வந்து எத்தனை மனசோ அத்தனை முனி அப்படிப்பாங்க. ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. ஆளுக்கு ஒரு கருத்துலதான் இருப்பாங்க. இதே மாதிரி மக்களே அப்படின்னா முனிவர்கள் இன்னும் ஓவரா அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து மகாகிருதோ அப்படின்னு சொல்லி பெரிய முனிவர் யாருன்னா வியாசதேவர். அவர் வந்து பகவான் சொன்ன தர்மங்களை அப்படியே கொடுக்கிறார், தர்ம நெறிகள். இத வந்து அவருடைய சீட கோடிகள்ல ஒவ்வொருத்தரும் மக்களுடைய மனப்பாங்கு, அவங்க செய்யற பக்தி இதுகளை கொண்டு அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து மதங்களை வந்து வகைப்படுத்துறாங்க. இல்லாட்டி அது முதல்ல இத்தனை மதங்கள் கிடையாது. கடவுளை அடைகிறது மட்டும்தான் நோக்கம், வாழ்வின் நோக்கம் அதுதான். இப்ப லோகாயுதம்னு ஒரு மதத்தை வந்து பிருகஸ்பதி தேவகுரு அவர் தான் உருவாக்குறார். தேவலோகத்துக்கு போகணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணியிருந்தா போதும். அதுக்கு பக்தி அவசியம் கிடையாது, யோக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கடவுளை அடையிறதுக்குள்ள விதி. கடவுளை அடையிறதுல பிரம்மச்சரியம் இருக்கிறது, தவம் தானம் விரதம் இருக்கு, குரு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு. இதுகெல்லாம் அவசியப்படாது தேவலோகம் போறது. இப்ப தேவலோகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைக்கணுமோ, ஏதாவது இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு அதுக்கு பிருகஸ்பதி ஒரு பாதையை அமைக்கிறார். லோகாயுதம்னு பேரு. லோகாயுதம்னா உலகத்துல நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய குறிக்கோள். உலகத்துல நல்லா இருக்கணும், நல்லா சுகஜீவியா தெரியணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது. கடவுள் உண்டா இல்லையா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. காசு தந்தா கடவுள் உண்டு, காசு தராட்டி கடவுள் இல்லை, அந்த மாதிரி பேசுறேன். இது மாதிரி நம்ம உலகத்திலையும் பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் லோகாயுதவாதிகள் அப்படின்னு பேரு. இந்த பிருகஸ்பதி தான் இதுக்கு தலைவர். நம்ம உலகத்திலேயே நிறைய பேர் அப்படி பார்க்க முடியும். சில பேர் திடீர்னு கோயிலுக்கு திடீர்னு வந்து நிற்பான், வெள்ளையும் சொல்லையுமா நின்றதும் என்ன இந்த பக்கம் கேட்டா 60வது பிறந்த நாள் இல்லாட்டி 60வது கல்யாண நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலகவாயுது, லோகாயுதவாதி. உலகம்தான் எல்லாம், உலகத்துல எல்லாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்க. முயன்ற வரைக்கும் உலகத்தை தனக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து நாஸ்திக மதம் ஒண்ணு, அது வந்து அசுரகுரு ஸ்தாபிச்சார். நாஸ்திக மதம் வந்து சாபம் தான் அத்தனைக்கும் அடிப்படை, ஆசையில இருந்துதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உலகத்துல எல்லாம் படைப்பு வர்றது காரணம் காமம் அப்படிப்பாங்க. காமம் தான் பேசிக் அவங்களுக்கு. லோகாயுதவாதிக்கும் இவனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவனுக்கு கடவுள் எந்த சாமி அவனுக்கு செய்யறாருன்னு நினைக்கிறானோ அங்க போய் நிற்பான். இவன் வந்து கடவுள் இல்லைங்க, அவன் வந்து கடவுள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவனும் கடவுள் இல்லாம. ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கும். அது ஆசையோட இருக்கு. இதுக்கு வந்து ஆசைதான் அஸ்திவாரம், காமம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா சாமியா சோறு போடுது அப்படின்னு கேட்பான், கடவுளை திட்டுறது வைக்கிறது இதெல்லாம் செய்வான். அவன் வந்து அப்படிலாம் திட்ட மாட்டான். ஒருவேளை திடீர்னு கடவுள் ஏதாவது செய்யலாம்னு நினைப்பான். மதம் மாறினவங்க எல்லாம் லோகாயுதவாதிகள் தான். மதம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல உள்ள
பாதையில இருக்கிற நெறிகள், அதுதான் மதம். உலகத்துக்கும் நமக்கும் அதுல சம்பந்தமே கிடையாது. மதம்ங்கிறதுல கலாச்சாரம் அதுல இணையும் போது உலக சம்பந்தம் வரும். நாங்க இப்படித்தான் வாழ்வோம், எங்க சமுதாயம் இப்படி. அது வரவேற்கத்தக்கது. அது குடும்பத்துல மூத்தவங்க காலகாலமா அவங்களா நியமிச்சதா. இப்ப நாஸ்திகம் கடவுள் மறுக்கிறவனா இருப்பான். அவனுக்கும் சுயநலம் ஜாஸ்தி இருக்கும். ரெண்டு பேருக்குமே லோகாயுதவாதிக்கும் சுயநலம் தான், இவனுக்கும் சுயநலம் தான். எப்படி இத அசுரகுரு காமிக்கிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார். அதனால அசுரர்களுக்கு கடவுள் மேல எந்த ஐடியாவும் இருக்காது. அவங்களுக்கு யாகம் செய்யற புத்தி எல்லாம் உண்டு. இதுல துறவுனா என்னது, சன்னியாசனா என்னன்னு அர்ஜுனன் கேட்பான். கிருஷ்ணர் சொல்வாரு, என்ன சொல்றாருன்னா, என்னென்ன பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்கள், கடமைகள்லாம் இருக்கு. யாகங்கள் இருக்கு, கடமைகள். அப்படி பலன்கள் அது நல்லதுதான் லோகத்துக்கு அப்படின்னாச்சுன்னா, அந்த காரியங்களை செய்துட்டு அதை யார் பலனை விட்டு கொடுத்துட்டாங்களோ அடுத்தவங்களுக்காக, பிரத்தியாருக்காக, லோகத்துக்காக விட்டு கொடுக்குறானோ அதெல்லாம் தியாகம் அப்படின்னாரு சார். ஆனா அப்படி ஆசையோட காமிய கர்மம், அப்படி ஆசையோட செய்ய வேண்டிய செயலை கூட அதெல்லாம் விட்டுலாங்க சில பேர். அது எதுக்கு நமக்கு அப்படி, அதெல்லாம் துறவு. அது போக இன்னொரு துறவும் இருக்கு. எந்த செயலா இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணருக்கு திருப்தி தரும் அப்படின்னா நான் செய்வேன், இல்லாட்டி செய்ய மாட்டேன். அதுவும் சன்னியாசம் தான். கிருஷ்ணர் விளக்கம் கொடுத்தார். அப்போ செயல்கள்லையும் ஆசையோட பண்றது, இல்லாட்டி கடவுளுடைய விருப்பத்துக்காக பண்றது, இன்னொன்னு எது நடந்தாலும் அந்த பலன் எனக்கு வேண்டாம், யாருக்காவது நான் கொடுத்துடுறேன், எனக்கு அவசியம் இல்லை. அந்த பலனுக்கு நான் அடிமைப்பட்டு நான் அதை செய்யல. 4 பேருக்கு நன்மை கிடைக்கும். உலகத்துக்கு மழை பெய்யணும்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. அந்த மாதிரி இதுகள்லாம் செய்வாங்க. இப்படி பல செயல்கள் இருக்கு. அப்போ லோக நன்மைக்கு கூட நம்ம என்ன அதை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கான்னு சொல்லி, கடவுளுக்கு மட்டும் திருப்திப்பட்ட மாதிரி நான் செயல்படுறேன்னு சொல்லி இருக்கிறவங்க துறவிகள் அப்படி இருப்பாங்க. அவங்களும் பாத்திரம் தேய்ப்பாங்க, குடிப்பாங்க, எல்லாம் உலகத்தான் மாதிரியே எல்லாம் தெரியும். அதனாலதான் உலகத்துல இருக்கிறவங்க அவங்களையும் தனக்கு உட்படுத்தியே பார்ப்பாங்க. இதுல என்ன இருக்கு, என்ன நாங்களும் தான் காலையில எந்திரிக்கிறோம், காலையிலே குளிக்கிறோம், நாங்களும் பக்தி பண்றோம், ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நினைப்புலாம் லோகாயுதவாதம், ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகங்கிறது கடவுளுக்கும் அந்த ஜீவனுக்கும் உள்ள நெருக்கம் பற்றிய விஷயம். அது எந்த அளவுக்கு குருவுடைய தொடர்புல குரு பேச்சை கேட்டு அவருக்கு திருப்தி தர்ற மாதிரி செயல்பட்டா, அப்போ அந்த ஆன்மீக ஆற்றலை ஆன்ம பலத்தை குருவுடைய அனுகிரகத்தால பெற முடியும். சுயமா ஒருத்தர் எவ்வளவு சாதனை பண்ணாலும் அதுல ஞானம் வரைக்கும் கிடைக்கும், பக்தி கிடைக்காது. அதுல குருவுடைய ஸ்ட்ரென்த் அங்க இல்லை. குரு கிடைக்கிற போதுதான் அந்த பலத்தால நாம இறைவன்கிட்ட நெருக்கத்தை பெற முடியும். அந்த இறைவனுக்கு செய்யற சேவை இறைவனை போய் சேருதுங்கிறது குருவுடைய திருப்தியில தான். அதெல்லாம் பார்த்து செயல்படணும். அதெல்லாம் 18ஆம் அத்தியாயத்துல அதை பற்றி நிறைய விஷயங்கள் வருது. நம்பிக்கை, மதம், இதுகெல்லாம் எப்படி பண்றது, 17லயும் வருது. இன்னொருக்கு அதை விரிவா பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.